அண்ணே தளபதி விஜயண்ணே வாழ்த்துக்கள். ஒரு வழியாக ஆர்டிஸ்ட் எழுதி ஜெயிச்சாச்சு போல இருக்கு. சூப்பர் சூப்பர். ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும். உங்களுக்கு வாக்களிச்ச அனைவருமே வந்து உங்களோட ஹீரோயிஸ்ட்டை பார்த்து தான் வாக்களிச்சிருக்காங்க. அந்த ஹீரோயிஸ்ட்டை இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் காட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் மேலே வரணும். அதுக்கு நீங்கள் ரொம்ப கடினமாக உழைக்கணும், பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் செஞ்ச போராட்டத்தின் அடிப்படையிலோ மக்கள் பணிக்காக இறங்கி வேலை செஞ்சதுக்காக ஓட்டு கிடையாது. ஹீரோயிசம் எதிரிகள் யாருன்னு கேட்டால் திமுக செஞ்ச கெட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஒருத்தர் நல்லவன் வந்துட மாட்டானா அப்படின்னு நினைக்கிறப்போ வந்த ஹீரோ மாதிரி நினச்சி தான் வாக்களிச்சிருக்கு. அதனால் இப்போது மேகதாது பிரச்சனை, முல்லைப்பெரியார் பிரச்சனை, நியூட்ரன் ஆய்வு, கெயில் குழாய் பதிப்பு, 8 வழி சாலை, பரந்தூர் விமான நிலையம், அதுக்கப்புறம் கட்சித்தீ மீட்பு, அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறது தான் முதலமைச்சரோட பணி. சும்மா வந்து 1000 2000 கொடுக்கறது அதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் அந்த போராட்டத்தையெல்லாம் நீங்கள் வந்து வச்சு கொண்டு ஒரு நடிகர் அபிமானத்தின் அடிப்படையில் செலக்ட் பண்ண தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் வந்து அதை நிரூபித்து காட்டணும். உங்களுடைய நடிகர் இன்னும் வெற்றி அடைஞ்சு நான் காட்டுவேன் அப்படின்னு நீங்கள் எல்லாத்துக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து முதலமைச்சராக நின்று காட்டுவேன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். இன்னும் பெரும்பான்மை கிடைக்கணும், வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் திமுக அண்ணன் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? திமுக காரங்களுக்கு எதிரி யாருன்னு கரெக்டாக முடிவு பண்ணுறதில்ல. இந்த நாம் தமிழ் கட்சிக்காரங்க எல்லாத்தையும் விட்டு விளாசுவாங்க, விஜயும் விட மாட்டாங்க. விஜய் பண்ண கொள்கையில் பிரச்சனை, கோட்பாடு பிரச்சனை, அந்த இலவசத்துக்கு இவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவாகும், இது எப்படி தீர்ப்பாங்க, எங்கேருந்து வந்து இப்போ பொருளாதாரம் கிடைக்கும், இப்படி ஏகப்பட்ட வச்சு விஜயை ஒண்டுலின்னு பண்ணிட்டாங்க. இந்த வேலை யார் செஞ்சுருக்கோன்னு தெரியுமா? திமுக பண்ணியிருக்கணும். போய் எடப்பாடி ஐயா காலில் விழுந்தது, இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணீங்க பாரு, கேவலமான அரசியல் முடிஞ்சிச்சு. ஆனால் உங்களுக்கு இந்த செந்தில் வேலு, இந்த டிவியில் விவாதம் பண்ணுவாங்கல்ல, அந்த குரூப்பெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் அவ்வளோக்கு போய் சேராது. நாம் தமிழர் கட்சி பண்ணதை மட்டும் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருச்சான்னா ஊடக வெளிச்சம் கிடையாது, கரெக்டாக? ஸோ அப்போ திமுக அந்த முயற்சியை கையில் எடுத்துருக்கணும். ஒரே பாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு நின்னதுனால மக்கள் பயந்து எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, திமுக ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சிங்க. இந்த பாஜக பூச்சாண்டியெல்லாம் ரொம்ப நாளைக்கு இடப்படாது. அது எங்கே போச்சு தெரியுமா? பாஜக வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தவங்க திமுகவுக்கு வரணும்னு முடிவெடுக்கல. அதனால தான் தளபதி விஜய்க்கு சூப்பரான சிறப்பான வாக்குகள் அமைச்சிருச்சு. இன்னொரு விஷயம், நாம் தமிழர் கட்சி அண்ணன் வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க வழியை பாருங்கள். அங்கே போராடுறேன், மாணவர் போராட்டம், மீனவர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம்னு சொல்லி எல்லா போராட்டத்துக்கும் போய் நின்றுட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க. அரசியலை புதுசாக பண்ண கற்றுக்குங்க. இந்த வேலையெல்லாம் வேண்டாம். கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் பார்த்துக்கிடுவோம் என்ன நடக்குதோ. ஆனால் அண்ணனை பொறுத்த வரைக்கும் வருத்தமே பட மாட்டார். கண்டிப்பாக வந்து என்னைக்காவது ஒரு நாள் தமிழ் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இந்த தமிழ் தேசியங்கிற கோட்பாடுனா என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன, எப்படி நம்ம ஆட்சி நடத்தணும்.